திருச்சியில் இன்று காலை நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்திற்கு பின்னர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டியளித்தார். அந்த பேட்டியை இப்போது நாமும் பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கின்ற கடமையில் தவறி தமிழகத்துக்கு துரோகம் செய்த முந்தைய காங்கிரஸ் அரசை போலவே இன்றைக்கு துரோகம் செய்கிற மோடி அரசை கண்டித்து, ஒழுங்குமுறை குழுவை அமைக்காத மோடி அரசை கண்டித்து இங்கே இன்றைய போராட்டம் தமிழகம் பூராவிலும் வணிக பெருமக்கள், விவசாய சங்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து நடத்துகின்ற போராட்டம் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை மத்திய சர்க்கார் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை. இப்பொழுது காவல்துறையினர் இங்கே தடுத்து நிறுத்துகிறார்கள். அதை உடைத்து கொண்டு போக வேண்டும் என்றால் எங்களால் முடியும், தடியடியை தாங்கிக் கொள்வோம். ஆனால் வன்முறை நடக்கிறது தமிழ்நாட்டில் என்ற பிரச்சாரத்தை கர்நாடகம் செய்வதற்கு, உச்சநீதிமன்றத்திலே கொண்டு போய் இதை காட்டுவதற்கு அவை சாட்சியங்களாகிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அமைதியை கடைபிடிக்கிறோம், அறவழியை கடைபிடிக்கிறோம்.